ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்தது தான். கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா பலகாரம் எல்லாமே கடையிலேயே இந்த வருஷம் வாங்கிட்டேன். எப்போவுமே வருஷம் நான் வீட்டில் வந்து சில பலகாரம்லாம் அவல் உருண்டை, ரவை உருண்டை இதெல்லாம் செய்வேன். இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் செய்ய முடியலன்றதுனால கடையில் வாங்கிட்டேன். சாமிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் ஏதாவது ஒரு நைவேத்தியமாவது நம்ம சாமிக்கு செஞ்சு வைக்கணுன்றதுக்காக பருப்பு பாயாசம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பருப்பு பாயாசத்துக்கு சிறு பருப்பு 1.5 கப் அளவு நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது அதே கப்பால் 2 கப் அளவு வெல்லம் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனில் நெய் விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஏன்னா உப்பு போடும்போது நமக்கு ஸ்வீட் வந்து அதிகப்படுத்தி காமிக்கும். அதனால் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பாசிப்பருப்பை கொதிக்க வச்சாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லா துருவி நெய்யில் வறுத்து போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்புக்கு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா துருவி போட்டேன். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது பசங்களுக்கு அது வாயில் தென்பட்ட தூக்கி போட்டுருவாங்கன்றதுனால நல்லா திருவிக்கிட்டேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நெய்யில் முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டு அதே நெய்யில் தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பு நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ளே தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து பாயாசத்தில் வந்து நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன்னால ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பருப்பு நல்லா ஒரு கொதி வந்துட்ட பிறகு நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை ஊற்றியாச்சு. வெள்ளை கரைசல் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக தண்ணி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சாச்சு. நல்லா ஆறணும். நம்ம தேங்காய் பால் ஊற்றும்போது பாயாசம் வந்து நல்லா ஆறி இருக்கணும். ஓரளவுக்கு மீடியம் சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது கொதிக்கும் போது தேங்காய் பால் ஊற்றணும்னா பால் தெரிஞ்சிடும். அதனால் நான் அதை வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு கிருஷ்ணரை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். டெக்கரேஷன் ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய பெரிய பையன் தான் பண்ணான். நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கிறதுக்கு என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் வந்து இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றதுனால டெக்கரேஷன் ஃபுல்லாகவே அவன் தான் செஞ்சான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ பால் நல்லா ஓரளவுக்கு பாயாசம் வந்து சூடு ஆறின பிறகு தேங்காய் பாலை ஊற்றி அப்படியே மூடி வச்சாச்சு. நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி கிருஷ்ணருக்கு என்னோடய சின்ன பையனை வந்து அபிஷேகம் பண்ண சொன்னேன். எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு குட்டி கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அழகாக பூலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது நான் வந்து பாதம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிருஷ்ண ஜெயந்தினாவே ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிற மாதிரி பாதம் தான். பாதத்துக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி நான் அரிசி மாவு கரைச்சி அந்த டை மாதிரி வச்சுருக்கிறேன், மாக்கோலை கட்டி. அதுவே வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா கரைச்சிட்டு கோலமும் போட்டுட்டேன், பாதமும் வச்சுட்டே வந்துட்டேன். நமக்கு ஃப்ளாட்டுன்றதுனால படிக்கட்டுலலாம் வைக்க முடியாதனால வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அழகாக கிருஷ்ணரை வந்து பாதம் வச்சு வீட்டுக்கு வரவழைச்சாச்சு. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து அழகாக கிருஷ்ணர் வேஷம் போடலாம், ராதா வேஷம் போட்டு அழகாக அவங்கள நடக்க வைக்கலாம். நான் வந்து அவன் சின்னவன் வந்துட்டு ஓரளவுக்கு 2 வயசு இருக்கிற வரைக்கும் அவனோட பாதம் தான் வச்சோம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இந்த மாவுலலாம் நிற்கிறது பிடிக்காது அவனுக்கு. அதனால் அதை செய்யவே இல்லை. இப்போ இன்னும் ரொம்ப பெரியவனானதால் இதெல்லாம் அவன் செஞ்சுக்கிறது இல்லை. அதனால் அழகாக அவங்க ட்ரெஸ் மட்டும் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து நல்லா பாதம்லாம் வச்சுட்டு சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது மாதிரி நம்ம கிருஷ்ணர் பாதம் வச்சுட்டு வரும்போதே நம்ம வந்து கிருஷ்ணரோட ஸ்லோகமோ இல்லை வந்து கிருஷ்ணரை வர வைக்கிற மாதிரி வீட்டில் பாட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடிக்கிட்டே வந்து நம்ம கிருஷ்ணரோட பாதத்தை வச்சுட்டு வரும்போது கிருஷ்ணரே நம்ம அழைச்சிட்டு வர மாதிரி ஒரு ஐதீகம். அடுத்தது கிருஷ்ணருக்கு மேலே பூவு எல்லாமே வந்து குழந்தையே வைக்க சொல்லியாச்சு. ஏன்னா இது குழந்தைங்களுக்கான ஃபங்க்ஷன் தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்த எல்லா பலகாரத்தையுமே வச்சாச்சு. ஆனால் பால் நெய் அவங்களுக்கு தேவையான முக்கியமான 5 பலகாரம் பார்த்திங்கன்னா பாலால் செஞ்சது. பால் நெய் தயிர் வெண்ணெய். அடுத்தது இப்போ நான் செஞ்ச பருப்பு பாயாசம் இதையும் வச்சுட்டு மற்ற ஸ்வீட் எல்லாமே நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தனோ எல்லாமே அழகாக இலையில அடிக்காச்சு. போன வருஷம் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் இன்னும் கிராண்டாக செஞ்சுருப்பேன். நல்லா குட்டி குட்டியாக பிளேட்லாம் அதுக்குன்னு வச்சு எப்போவுமே அந்த மாதிரி தான் செய்வேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிருஷ்ணர் இப்படி தான் அழகாக இன்ட்ரா கொடுக்குறாரு உங்களுக்கு. அடுத்து எல்லாமே பலகாரம்லாம் வச்சுட்டு சாமி ஸ்லோகம்லாம் சொல்லியாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு.
காலையில் ஆடி கிருத்திகைன்றதுனால காலையிலே நான் வெத்தலை தீபமும் முருகருக்கு போட்டுட்டேன். அதை நான் வீடியோவில் எடுக்கல. அடுத்து ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்தியுமே வந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் கொண்டாடிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக தீபாராதனைகள்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து கிருஷ்ணர் தெரிஞ்ச கிருஷ்ணரோட பாடல்கள் பாடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட 108 போற்றிகள் படித்து நம்ம வந்து பூஜையை செய்யலாம். அடுத்தது குழந்தைங்களும் தீபாராதனைகள் காமிச்சிட்டாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தின்னு இல்லை, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள வந்து இன்வால்வ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த சாமி கும்பிட்ற பழக்கம் வரும்ன்றதுனால நான் எப்போவுமே அவங்கள இன்வால்வ் பண்ணிப்பேன். மோஸ்ட்டாக என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. அவங்களே டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அவங்களே எல்லா வேலையுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் இந்த வருஷமும் நல்லா சிறப்பாக நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி முடித்தோம். நானும் 108 போற்றி சாமி பாடல் எல்லாமே பாடி சாமி வந்து நல்லபடியாக கும்பிட்டு முடித்தோம். எங்கள் வீட்டு கிருஷ்ணர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.